பாருங்கள், காயெல்லாம் கொண்டு போய் ஊருக்கு கொடுத்துட்டேன்னா, இப்போ காலையில் வந்த உடனே ஊர்லேருந்து வந்த உடனே நான் என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கும்போது, தோட்டத்தில் அவுட்டோர் கார்டனில் வந்து பார்த்திங்களா, அங்கே பாருங்கள் நிறைய நம்ம மணத்தக்காளி கீரைலாம் தளன்னு இருந்தாங்க. பழம்லாம் பாருங்கள் நிறைய வச்சுருக்காங்க, கருப்பாக தெரியுதுங்களா? பழம் காயெல்லாம் நிறைய இருக்குது. சரி, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பறிச்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் பறிச்சிட்டேன். பாருங்கள், இதில் வந்து என்ன பண்ண போகிறேன், பருப்பு போட்டு கடைஞ்சிடுவேன் கீரையை. அதுக்கடுத்து இந்த பழங்களெல்லாம் பறித்து தின்னிடுவேன். வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் கொடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த காய்களெல்லாம் வச்சு வத்தல் போட்டுடணும். மணத்தக்காளி வத்தல் இதுதான் பண்ணணும். ஏன்னா குழம்புல போட்டால் கொஞ்சம் கசப்பு தெரியும். கீரையே லைட்டாக கசப்பாக தானே இருக்கும். பருப்பில் போடும்போது அட்ஜஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து நான் இந்த காய்களை வத்தல் தான் போட போகிறேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்லேயும் நீங்கள் இடம் இல்லைனா கூட தொட்டியில் கூட வளர்க்கலாம். இந்த மணத்தக்காளி கீரைலாம் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துடுவாங்க. ரொம்ப ஈஸி. கீரையிலே ஈஸி வளர்க்குறது மணத்தக்காளி தான். எஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.